ஆண்டோடைய வார்த்தைக்காக நாங்கள் கடந்து போவோம். දෙවියන් වහන්සේගේ වචනයට අපි පැමිණෙන්න යනවා. நவம்பர் மாதம் 2025 இன்றைக்கு 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. අද නවම්බර් මාසයේ 30 වෙනිදා 2025 ඉරිදි දින. இந்த இந்தியோடு 5 கிழமைகள் நமக்கு தேவன் கிருபையாய் கொடுத்திருந்தார். අදත් එක සති 5ක් දෙවියන් වහන්සේ කරුණාව අපිට දීලා තිබෙනවා. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. ஆமென். ආමෙන්. ஆண்டோடைய கிருபை. දෙවියන් වහන්සේ කරුණාව. இந்த வருடம் ஒரு ஞாயிறு ஆராதனை மிஸ் பண்ணாத வண்ணம் தேவன் ஆண்டோடைய சமூகத்துக்கு வர எங்களுக்கு கிருபை செய்தார். දෙවියන් වහන්සේ අපිට කරුණාව දීලා තිබෙනවා අපිට නොකඩවා හැම හිරිදාම දෙවියන් වහන්සේගේ පාමුලට හෙන්න. ஆமென். ආමෙන්. சிலர் வைத்தியசாலையிலே இருந்தார்கள். සමහර කට්ටිය රෝගගත වුණා. சிலர் வியாதிப்பட்டு போய் සමහර කට්ටිය අමාරුවෙන් හිටියා. ஆனால் தேவனுடைய கிருபை எங்களை ஆண்டோடைய சமூகத்திலே வைத்திருக்கு. නමුත් දෙවියන් වහන්සේ කරුණාව දෙවියන් වහන්සේගේ පාමුල අපිට දෙවියන් වහන්සේ කරුණාව දීලා. 5வது கிழமையிலும் உங்களுக்கு தெரியும் தேசம் வேதனைக்குட்பட்டு போயிருக்கிறது. මේ පස්වෙනි සතියේ දේශය අද දුකට පත් වෙලා තිබෙනවා. 5வது கிழமையா இருந்தாலும் எங்களுடைய இலங்கை தேசம் வேதனைக்குட்பட்டு இருக்கிறது. මේ පස්වෙනි සතියේ වුණත් හරි මේ අපේ දේශය දුකට පත් වෙලා තිබෙනවා. யாரிடத்திலே போய் கதைத்தாலும் ஐயோ தண்ணீர் நிரம்பி விட்டது, மரணம் ஏற்பட்டு விட்டது, வீடு போயிட்டு, சொத்துக்கள் போயிட்டு, எங்க எங்களுடைய உற்றார் உறவர் எங்கேன்னு தெரியாத ஒரு நிலை இருக்கிறேன்னு கதைத்து கொண்டிருக்கிறார். කොයි කියලා අපි කතා කරොත් මේ වගේ වේදනාකාරී තමයි කියන්නේ අපේ නැහැදයි අපේ කට්ටිය ගියා මේ ගම් වතුර දැම්මා මේ වගේ දුකට පත් වුණා කියලා කියයි. என்னுடைய வீட்டிலே வெல்டிங் செய்த ஒரு சகோதரனோடு கதைத்தேன். ඒකල පාස්සේ නිවසේ සහෝදරයෙක් එක්ක කතා කරා. வெல்டிங் செய்த ஒருவரோடு වෙල්ඩින් කරපු එකනත් එක්ක කතා කරා. அவர் சொன்னார் என்னுடைய மனைவி பிள்ளைகளோட தொடர்பு படுத்தி 3 நாட்கள் அவங்க எங்க இருக்கிறாங்கன்றே தெரியாது. එයාගේ භාර්යාව දරුවත් එක්ක කතා කරලා දවස් 3ක් යනවා කොයිද ඉන්නේ කියලා දන්නේ නැහැ කියලා. போன் வேலை செய்தா இல்லையான்னு தெரியுது. ෆෝන් එක වැඩ කරනවද නැද්ද කියලා දන්නේ නැහැ. உங்களுக்கு தெரியும் இலங்கையில் ஏற்பட்ட துயரமான வேதனையான சம்பவம். ඔයගලන්ට දන්නවා ලංකාවේ වුණා වූ ඒ දුකටපත් වුණා කාරණා. ஆனாலும் ஆண்டவருடைய கிருபையினால நாங்கள் உயிர் வாழ்கிறோம். නමුත් දෙවියන් වහන්සේ කරුණාවෙන් අපි ජීවත් சொல்லுங்க වෙනවා. ஆமென். කියන්න ආමෙන්. ஆமென். ආමෙන්. ஆண்டவருடைய கிருபையினாலே ஒரு நாளை எங்களை தேவன் கூட்டி கொடுத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ කරුණාවෙන් අපිට දවසක් දෙවියන් වහන්සේ දීලා තිබෙනවා. அது ஆண்டவருடைய சுத்த கிருபை. ඒක දෙවියන් වහන්සේගේ කරුණාව. ஆமென். ආමෙන්. இன்றைக்கு கூட நாங்க உயிரோடு இருப்போமோ இல்லையோ எங்களுக்கு தெரியாது. අදත් අපි පණ පිටින් හිඳිද කියලා අපිට දන්නේ නැහැ. ஆண்டவர் எங்களை மறக்க இல்லை. නමුත් දෙවියන් වහන්සේ අපිට අමතක කරේ නැහැ. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தூங்கவும் இல்லை உறங்கவும் இல்லை. ඊශ්‍රායෙල් දෙවියන් වහන්සේ නිදාගන්නෙත් නැහැ දෙවියන් වහන්සේ. ஆகையினால நாங்க தூங்கணும். ඒ මිනිසා අපි නිදාගත්තා. நாங்க தூங்கணும். தூங்குன போது எங்களை மறந்துட்டோம். අපි නිදාගන්නකොට අපි අමතක වුණා. எங்களை மறந்தோம், மனைவியை மறந்தோம், பிள்ளைய மறந்தோம், வீட்டை மறந்தோம், தொழிலை மறந்தோம், படிப்பை மறந்தோம், எல்லாமே மறந்தோம் தூங்கும் போது. අපි නිදාගන්නකොට අපි අමතක වුණා. අපේ දරුවන් භාර්යාව අපේ හැම දෙයක්ම අපි අමතක වුණා. எங்களுடைய தொழிலை மறந்தோம், අපේ படிப்பை மறந்தோம். අපේ රස්සාවද ඉගෙනීමද ඔක්කොම අමතක වුණා. நாங்க தூங்குன போது. අපි නිදාගන්නකොට. ஆனா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தூங்க இல்லை. නමුත් දෙවියන් වහන්සේ ඉස්රායෙල් දෙවියන් වහන්සේ නිදාගත්තේ නැහැ. ஆமென். ආමෙන්. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. அவர் தூங்காமல் இருந்தபடினால் அவர் எங்களை மறக்க இல்லை. දෙවියන් වහන්සේ නිදාගත්ත නැති නිසා උන්වහන්සේ අපි අමතක කරේ නැහැ. கர்த்தர் எங்களுக்கு நல்லவராய் இருக்கிறார். ස්වාමින් වහන්සේ අපිට යාපාත්. கர்த்தர் எங்களுக்கு வல்லவராய் இருக்கிறார். ස්වාමින් වහන්සේ අපිට යාපාත්. ரோமர் 8:28. රෝම පොතේ 8 වෙනි පරිච්ඡේද 28 පදය. ரோமர் 8:28. රෝම 8:28 வாசிங்க. කියවන්න. அறிந்திருக்கிறோம். අපි දැනගෙන සිටිනවා. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. பைபிள் හැම எடுங்க. කෙනාම බයිබලය අරන් කියවන්න. வாசிங்க. சேர்ந்து வாசிங்க. කියවන්න. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. ஆமென். ආමෙන්. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய்
அவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலது நன்மையாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். උන්වහන්සේගේ තීරණය අනුව කැඳවපු කට්ටිය දෙවියන් වහන්සේ යාපතයක් කරනවා කියලා අපි දැනගෙන සිටිනවා. கேளுங்க, கடந்த நாட்கள தேசத்துல ஏற்பட்ட வேதனையான சம்பவங்கள், බලන්න අපේ දේශයේ සිදු වුණා වූ ඒ දුකටපත් වුණා වූ කාරණාව. சில நேரம் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட நஷ்டங்கள், கஷ்டங்கள், இழப்புகள், සමහරක්ලාට ඔයගලන්ගේ ජීවිතයේ වුණා වූ සෑම හයාපත දේවල්, கண்ணீர்கள், දුක කඳුළු பதிலே இல்லாதவைகளா இருக்கலாம். කිසිම දෙයකට පිළිතුරක් නැතුව ඇති. ஏன் என்று நாங்க நினைக்கலாம், ඇයි කියලා අපි හිතන්න පුළුවන්. எதற்கென்று நினைக்கலாம். කුමකටද කියලා අපි හිතන්න පුළුවන්. இதுதான் எங்களுடைய விதியா, මේක තමයි අපේ අරමුණ ඉරණයද? இல்ல இதுதான் எங்களுக்கு வந்த சதியா, මේක අපිට වුණා දේද? இல்ல சாத்தானா, නැත්තම් සාතාන්ද? கடவுளா ස්වාමින් වහන්සේද? என்று நாங்க கேள்வி கேட்கிற நேரங்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ඒ වගේ අපි ප්‍රශ්න අහන දවස්වල ජීවත් වෙන්නේ. ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலது நன்மையாய் இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். දෙවියන් වහන්සේගේ වචනේ කියනවා උන්වහන්සේට කැඳවපු කට්ටිය උන්වහන්සේ ප්‍රේම කරනවා කියලා. நன்மையா இருக்கிறது හැම දෙයක්ම යාපතට දෙවියන් වහන්සේ කරනවා. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. இது நன்மையா இருக்கும் என்று எனக்கெண்டா விளங்க இல்ல. මේක යාපතට කියලා මට නම් තේරෙන්නේ නැහැ. நடந்த ஒவ்வொன்றும் நன்மையாகவா இருக்கு. උනාව හැම දෙයක්ම යාපතටද? நீ கடந்த ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில நன்மையாகவா இருக்கு. ඔබ හාවව ඒ ජීවිතය හැම දෙයක්ම යාපතද? ஏற்பட்ட ஒவ்வொன்றும் உனக்கு ஆசீர்வாதமாகவா இருக்கு. උනාව හැම දෙයක්ම ආශිර්වාදයක්ද? நீங்க அடிக்கொருக்க புலம்புகிற மக்கள் நீங்க. හැම තිස්සෙම ඔගලන් පොළඹනාව කට්ටිය. அதுல பெண்கள் குறை கூறுகிற பெண்கள். ඒ කාන්තාවන් ඒ අඩුපාඩු කියන කට්ටිය. கணவரிடத்துல குறை கூறுவாங்க. ඒ ස්වාමි පුරුෂයාව කියනවා. கடவுளே குறை கூறுவாங்க. දෙවියන් වහන්සේවම කියනවා. விசுவாசிகள் போதகரை பார்த்து குறை கூறுவாங்க. ඒ හැදලිවන්ත පාලකවරලා அல்லது நாங்கள் කියනවා. ஜெபித்து என்ன பிரயோசனம் என்று கேட்பாங்க. අපි යාඥා කළ කුමකටද කියලා අහනවා. கடவுளை தேடி என்ன பிரயோசனம். ස්වාමීන් වහන්සේ ඔයලා මොකද්ද ප්‍රයෝජනයද? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்த என்ன හැම பிரயோசனம். ඉරිදාම සභාවට ඇවිල්ලා මොකද්ද ප්‍රශ්නේ? ஆண்டவருக்கு ஊழியம் செய்த என்ன பிரயோசனம். දෙවියන් වහන්සේට සේවය කළා මොකද්ද වුනේ? பொறுமையா இருந்த என்ன பிரயோசனம். අපි ඉවසිල්ලෙම ඉඳලා මොනවාද වුනේ? எங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிற தேசத்துல நடந்த, உலகத்துல நடந்த ஒவ்வொன்றை பார்க்கும் போது நன்மையா எங்களுக்கு விளங்கவே இல்லை. අපිට උනා දේවල් දේශයේද උනා දේවල් බලනකොට කිසිම යාපතක් නැහැ. ஒரு திருச்சபையிலே நான் பிரசங்கிக்க போயிருந்தேன். එක සභාවක පාලකතුමා දේශනා කරන්න ගියා. இப்பொழுது கடந்த 15 வருடங்கள் செய்த காரியங்களை குறித்து போதருடைய மனைவி மேடையிலே வந்து அழுதா. අවුරුදු 15 කළා වූ දේවල් ගැන මේ ඒ පාලකතුමාගේ භාර්යාව ඇවිල්ලා කිව්වා. அவ மைக் எடுத்தா கையிலே. ඔව් මයික් එක ගත්තා. இப்படி என்றால் මේ වගේ කරා. அழுதாள், ඇඬුවා. அழுகிறாள், ඇඬුවා. ஒண்ணுமே பேசுகிறாள் இல்லை. මොකුත් කතා කරන්නේ නැහැ. சொன்னால் நாங்கள் கடந்து வந்த பாதை மகா வேதனையானது. අපි ආවව ගමන ඇවිල්ලා ගොඩාක් වේදනාවක් ගමන. ஒருவர் எங்களை புரிந்து கொள்ள இல்லை. කවුරුත් අපිව තේරුම් ගත්තේ නැහැ. எங்களுக்கு எங்களுடைய நலன்கள் விசாரிக்க இல்லை. අපි අපේ යාපත් දේවල් හැව්වේ නැහැ. பசியோடு இருந்தோம், අපි ඇවිල්ලා බඩගින්නෙන් හිටියා. பட்டினியோடு இருந்தோம், අපි බඩගින්න உடை හිටියා. இல்லாமல் අපි இருந்தோம், හැඳුන් නැතුව හිටියා. பிள்ளைகளுக்கு ஸ்கூல் போக சப்பாத்து இல்லாமல் இருந்தோம், ළමයින්ට දරුවන්ට පාසලට යන්න සපත්තු ஸ்கூல் නැහැ. போக வெள்ள உடுப்பு இல்லாம இருந்தோம். ස්කෝල්ට යන්න සුදු හැඳුම් නැහැ. இப்படியே சொல்லுகிறாள். මේ වගේ කියනවා. நான் கேக்குறேன், இவ சொல்லுகிறது பெருசா, கடவுள் சொல்லுகிறது பெருசா? මම අහනවා මෙයා කියපු දේ ලොකුද නැත්නම් දෙවියන් වහන්සේ කියපු දේ ලොකුද? அல்லது இவ சொல்லுகிறது பெருசா, கடவுள் பெருசா? නැත්නම් මෙයා ලොකුද නැත්නම් දෙවියන් වහන්සේ ලොකුද? நான் இப்படியே தலையில அடிச்சேன். ඒ වගේ ආකාරයට පාලකුතුමා ඔළුවට ගහගත්තා. அந்த நேரம் வீணான நேரம். ඒ වෙලාවේ නිකන් මේ වුණා. அது வீணா போயிட்டு ඒක මේ நிஷ்பல වුණා. கடவுளுக்கு மகிமை வர இல்ல. දෙවියන් වහන්සේට මහිමයටපත් උන්නේ නැහැ. அன்றைக்கு நான் இதைத்தான் பிரசங்கித்தேன். මේක තමයි එදා පාලකුතුමා දේශනා කරේ. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමේන්. ஆமென். ආමේன். அந்த பாஸ்டர் இப்படி என்றாரு. ඒ පාලකුතුමා මේ වගේ நான் හිටියා. பாத என்னத்துக்கு அவர் செஞ்சாரு. පාලකුතුමා බැලුවා මොකනඩද කරේ කියලා. மனைவி சொன்ன ஒவ்வொரு பாதிப்புகள், வேதனைகள், காயங்கள் தனிமையில் கடந்து வந்ததை தான் சொன்னாங்க. ඒ භාර්යාව කිව්වේ ඇවිල්ලා ඒගොල්ලන් ගමන් කරපු වේදනාව තමයි කිව්වේ. அப்ப நான் கேட்டேன், පාලකුතුමා හැව්වා ஆண்டவர் தயை பாராட்ட இல்லையா? දෙවියන් වහන්සේ කරුණාව දුන්නේ නැද්ද? தயை பாராட்ட இல்லையா? කරුණාව දුන්නේ නැද්ද? கேளுங்க, ஆண்டவர் அன்பற்றவரா? දෙවියන් වහන්සේ ප්‍රේම නැති එක්කෙනෙක්ද? அல்லது ஆண்டவர் குற்றமிழைக்க கூடியவரா? නැත්නම් දෙවියන් වහන්සේ වැරදි කරන එක්කෙනෙක්ද? அல்லது ஆண்டவர் ஞானமற்றவரா? නැත්නම් දෙවියන් වහන්සේ ප්‍රඥාව නැති එක්කෙනෙක්ද? கேளுங்க, හොඳට හැවුම්කන් දෙන්න. எது பெரிது? කෝකද ලොකුයි? அவங்க கடந்து வந்த பாதை பெரிது, கடவுள் சிறிது.
ඔවුන් ගමන් කරපව ඒ මාර්ගයේ ලොකුයි දෙවියන් වහන්සේ අඩුයි. கிறிஸ்தவ பாஸ்டர்மாரும் அப்படித்தான் இருக்காங்க, அவருடைய மனைவிமாரும் அப்படித்தான் இருக்காங்க, ஊழியக்காரர்கள் சபைகளும் இப்படித்தான் இருக்கு. අද පාලකවරුන්ද උන්ගේ භාර්යාවද සභාවද සේවකයන් ඒ වගේ තමයි ඉන්නේ. அந்த வாயினால வந்தோன்னு எல்லா நன்மை. ඒ කටින් එනව දේවල් ඔක්කොම යාපත්. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුති எல்லா වේවා. நன்மை. හැම දෙයක්ම යාපත්. இருக்கிறதும் போயிருமே. ඉන්න දෙයක් යයිනේ. பயமே. ඇයි භය? நல்லா கவனிங்க. හොඳට අවුන්කන් දෙන්න. ஆண்டவர் தயை பாராட்டாமல் இருக்கிறாரா? දෙවියන් වහන්සේ කරුණාව පෙන්눔 කරන්නේ නැතුව ඉන්නවද? ஆண்டவர் அன்பற்றவரா இருக்கிறாரா? දෙවියන් වහන්සේ ප්‍රේම නැතුව ඉන්නවද? அல்லது ஆண்டவர் தவறிழைக்க கூடியவரா இருக்கிறாரா? නැත්නම් දෙවියන් වහන්සේ වැරදි කරන එක්කෙනෙක්ද? அல்லது ஆண்டவர் ஞானமற்றவரா இருக்கிறாரா? නැත්නම් දෙවියන් වහන්සේ ප්‍රඥාව නැති එක්කෙනෙක්ද? வேதம் சொல்லுது சகலதும் நன்மைக்காக தேவன் நடத்தி හැම கொண்டிருக்கிறார். දෙයක්ම දෙවියන් වහන්සේ යාපතට කරගෙන ඉන්නවා. ஆமென். ආමේන්. எங்கட வாழ்க்கையில நிறைய கேள்வி இருக்கு. අපේ ජීවිතයේ ප්‍රශ්න තිබෙනවා. கிறிஸ்தவரும் தலையில இப்படி அடித்துக் கொள்வாங்க. ක්‍රිස්තියානි කඩ මේමයි ගහ ගන්නවා. என்ன செய்ய? எங்களுக்கு தலை விதி. මොකද්ද කර මේක අපේ විරණමන. எங்களுக்கு தான் இப்படி எல்லாம் අපිට நடக்கும். තමයි මේ වගේ වෙන්නේ. இப்படித்தான் நீங்களும் මේ වගේ තමයි ඔයගොල්ලන්. இப்படி நீங்க இராதீங்கன்னு சொல்றேன். මේ වගේ ඉන්න එපා. இதெல்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னா මේ ඔක්කොම ඔයගොල්ලන් කල්පනා කරා නම් ஒரு பக்கம் சுனாமி, එක පැත්තක සුනාමි, சமுத்திரத்தில் ஏற்பட்ட அலைகள், ජලයේ උණා වූ ඒ කුණාටු, அல்லது தாளமுக்கம், නැත්නම් මේ සුලිසුලන්, இன்னொரு பக்கம் மழை, මේ වැස්ස, இன்னொரு பக்கம் பூமி அதிர்ச்சி, ඒ භූමිකම්පාව, இன்னொரு தேசத்துல ஏற்பட்ட அந்த விளைவு எங்க தேசத்தை பாதிச்சு. තවත් දේශේ උණා වූ දේවල් අපේ දේශයට ආවා. ஒரு கமத்தொழில் செய்யற தலையில அடிச்சு அழுகிறார். මේ වගේ රස්සාවක් කරන එක්කෙනෙක් තමන්ගේ රස්සාවක් කරන එක මේ වගේ ඔළුවට ගහගත්තා. கோவித்தங்கரன எக்கனா தலையில அடிச்சு அழுகிறார். මේ වගේ ගොවිතැන් කරන එක්කෙනෙක් මේ ඔළුවට ගහගත්තා. அவர் சொல்றாரு, எத்தனையோ லட்சம் கடன் எடுத்து தான் இதை நான் விதைச்சிருக்கேன். කොච්චර ලක්ෂ ගාණක් වේ ණය හරන් තමයි ඒක මම කරේ. எல்லாம் போயிட்டு ஒரு நிமிஷத்துல. හැම දෙයක්ම විනාඩියෙන් ගියා. ஆண்டவர் நன்மைத்தான் செய்தாரா? දෙවියන් වහන්සේ යාපතද කරේ. ஆண்டவருக்கு ஞானம் இல்லையா? නැත්නම් දෙවියන් වහන්සේට ප්‍රඥාව නැද්ද? ஆண்டவர் குற்றம் உள்ளவரா? නැත්නම් දෙවියන් වහන්සේ වැරදිකාරයෙක්ද? குற்றம் இழைக்க கூடியவரா? වැරදි කරන එක්කෙනෙක්ද? அன்பானவரா? ප්‍රේමේ කරන එක්කෙනෙක්ද? சபையில உள்ளவர்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். මේක සමහරකට සභාවේ කට්ටියට ප්‍රශ්නයක් ඇති. முதலாவது நாங்க ஒன்றை நினைத்து இருக்க வேண்டும், நாங்கள் உலகத்தார் அல்ல, நீதிமான்களாக இருக்கிறோம். අපි එකක් දෙයක් තේරුම් ගන්න ඕන, අපි ලෝකාකාර මිනිස්සු නෙමෙයි, අපි ධර්මිෂ්ඨයෝ. ஆமென். ஆமென். சொல்லுங்க ஆமென். ஆமென். எப்பொழுது நம்முடைய இருதயத்தில் எழுதி வைக்கணும், தேவன் எங்களுக்கு நன்மை மாத்திரம் தான் எங்களுக்கு செய்வார், குடும்பத்துக்கு செய்வார், சபைக்கு செய்வார், தேசங்களுக்கு செய்வார். අපි අදවතේ ලියා තබලා තිබෙන්න ඕනේ, දෙවියන් වහන්සේ කොයි මොහොතේ අපේ සභාවටද අපිටද අපේ පවුලටද දෙවියන් වහන්සේ යාපතේ තමයි කරන්නේ. இவைகள் எல்லாம் பார்த்தா கேளுங்க, நன்மையா நடக்கிற மாதிரி இல்ல. මේ ඔක්කොම බලනකොට යාපතට වගේ කරනවා කියලා දන්නේ නැහැ, පේන්නේ නැහැ. நல்லா கவனி, இது முதலாவது குறிப்பு. මේක පළවෙනි එක. இவை எல்லாம் பாத்தீங்கடா මේවා බලනකොට என்ன தெரியுமா? කුමක්ද? கடும் துயரம், මේක වේදනාවක්. கடுமையான துயரம், ගොඩක් වේදනාවක්. கடுமையான வறட்சி, ගොඩක් මේ சாகத்தයක්, கடுமையானது, ගොඩක් දේවල්. දැඩිව கடினமா இருக்கு, දැඩිව துயரம், වේදනාව. துக்கங்களுக்கு மேல் துக்கம், වේදනාවට වඩා වේදනාව. தோல்விகள் மேல் தோல்வி, පරාජයට වඩා පරාජය. ஏமாற்றங்கள், මේ රැවටීම. ஏமாற்றம். රැවටීම. இன்னும் சொன்னா තවත් කිව්වොත් திடீரென்று கூட உற்றார்ல வீட்டுல உள்ளவங்க 35 வயது உள்ள கணவன் இறந்து போயிட்டார். විනාඩියෙන් අවුරුදු 35 එක්ක ස්වාමි පුරුෂයා මැරිලා යනවා. பிறந்த 2 வயசு குழந்தை இறந்துட்டு. ඉපදිලා දවස් දෙකකින් ළමයා මැරුණා. ஒருவர் சொன்னா, என்னுடைய தாயார் இறந்துட்டார் பாஸ்டர், அவைக்கு 56 வயது தான். කට්ටියක් කියනවා මගේ මව මැරුණා 56 වයස. மமனமே மகை மவ 55 வயது தான். 55යි. சிலவங்க 108 வயதுல வாழ்றாங்க. සමහර කට්ටිය 108 වෙනකන් ජීවත් වෙනවා. நல்லா கவனிங்க. හොඳට අවුන්කන් දෙන්න. இதெல்லாம் நன்மையா தோன்றுகிறதா இல்ல? මේක යාපතට වගේ පේන්නේ නැහැ. நல்லா கவனிங்க. හොඳට අවුන්කන් දෙන්න. கிறிஸ்தவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்புக்காக வாழக்கூடாது. கிறிஸ்தியானி கட்டிய ஆக்கினை தீர்ப்புக்கு அமைய வாழ முடியாது. ரோமர் 8 2வது வார்த்தை எடுங்க. ரோமர் පොතේ 8:2 சிங்களத்துல வாசிங்க. ரோமர் 8:2 8:1 8 ரோமர் 8:1 வாசிங்க பிரதர்.
සිංහලෙන් කියන්න. அப்படியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. சிங்களத்தில் வாசிக்க ஒருவரும் இல்லை. සිංහලෙන් තියෙනවද? சரி, பரவாயில்லை. அதுவும் ஒரு வறட்சி தான் நமக்கு. ඒකත් ඒකමත් තමයි. சொல்லுங்க ஆமேன். ආමේන්. சொல்லுங்க ஆமேன். කියන ආමේන්. ஆமேன். ආමේන්. பாருங்க, மாம்சத்தின் படி நாங்க வாழ இயலாது. මාම්සෙන් අපි ජීවත් වෙන්න බෑ. சொல்லுங்க ஆமேன். කියන්න ආමේන්. கிறிஸ்தவன் கிறிஸ்துவுக்கு உட்பட்டவன் மாம்சத்தின் படி வாழ இயலாது. ක්‍රිස්තියානි තුල ජීවත් වෙන එකට මාම්සෙන් ජීවත් වෙන්න බෑ. இயேசுவுக்கு உட்பட்டவனாய் வாழ. යේසුස් වහන්සේ තුල ජීවත් වෙන්න ඕනේ. ආමේන්. ආමේන්. சொல்லுங்க ආමේන්. சொல்லுங்க ஆமேன். කියන්න ආමේන්. கிறிஸ்தவன் இயேசுவுக்கு உட்பட்டவனாய் வாழ. ක්‍රිස්තියානි එක්කෙනෙක් යේසුස් වහන්සේ තුල ජීවත් அப்ப වෙන්න ඕනේ. நமக்கு நடந்து கொண்டு கடந்த தேசம் இதெல்லாம் பார்க்கும்போது நன்மையா எங்களுக்கு விளங்குது இல்ல. මේ උනාව දේවල් බලනකොට දේශය අපිට කිසිම දෙයක් යාපතට නැහැ. எங்கட குடும்பத்துல பிள்ளையுடைய வாழ்க்கையில எல்லாம் நன்மையா நடந்த மாதிரி இல்ல. අපේ ජීවිතයේ ළමයින්ගේ ජීවිතයේ යාපතයක් වුණා කියලා අපිට පේන්නේ නැහැ. இன்னும் தொடர்ந்து சொன்னா தொடர்ந்த பாடுகள். අපිට තවත් අපිට පීඩාවල්. இதுதான் நமக்கு நன்மை என்று நாங்க போராடுகிறோம். මේක කෝකද අපිට යාපත කියලා අපි පොරබදිනවා. எங்களுக்கு நன்மையாய் சிலது தோன்றுகிறதே இல்ல. අපිට යාපතක් කිසිම දෙයක් පේන්නේ නැහැ. கேளுங்க, இரண்டாவது எதுதான் நன்மை என்று போராடுகிறோம். කෝකද යාපත කියලා අපි පොරබදිනවා. திரும்பவும் சொல்லுகிறேன், තවත් කියන්නම් நன்மையாய் நடக்கிறது என்று எங்களுக்கு தோன்றுகிறது இல்ல. යාපතයක් වෙනවා කියලා අපිට තේරෙන්නේ නැහැ. இரண்டாவது எதுதான் எங்களுக்கு நன்மை என்று போராடுகிற வாழ்க்கையா இருக்கு. දෙවෙනි එක කෝකද යාපත කියලා පොරබදින ජීවිතයක්. கேளுங்க, கேள்விகள் எங்களுடைய வாழ்க்கையில அதிகம். මේ වගේ ප්‍රශ්න වැඩියෙන් අපි ආණ්ඩ වෙලා තිබෙනවා. இன்னும் சொல்றேன், තවත් කියන්නම් வெறுப்பு எங்களுக்கு மிகுதி. ඒ කියන්නේ එපා කිරීම තව ඒ කියන්නේ අපිට ඉතුරු වෙලා තිබෙනවා. එපා වීම. இத சாப்பிட இல்லையா? මේක කෑවේ නැද්ද? බලමු. பாப்போம். ஏன் ஜெபிக்க இல்லையா? යාඥා කරේ නැද්ද? எனக்கு தெரியல. මට දන්න. வெறுப்பு. ඒ කියන්නේ එපා වීම. ஊழியம் இல்லையா? සේවය නැද්ද? அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிட்டோம். ඒකට ඩොට් එකක් තිබ්බා. நடக்கிறத பாப்போம். උනේ දේ බලමු. இந்த பாஸ்டர் வீட்லயும் தண்ணி, අපේ ගෙදරත් වතුරු. இவரும் தண்ணி அள்ளி ஊத்திட்டு தான் வந்திருக்காரு. වතුරු දාලා තමයි ඇවිල්ලා තියෙන්නේ. அவங்களோட வீட்டுல நிறைய தண்ணி இருந்தா அவர் நிறைய தண்ணி வாங்கி இருக்காரு. ගොඩාක් වතුරු අරන් තිනවා අපේ ගෙදර. எங்கட வீட்டுல அளவா வாங்கி இருக்கிறோம். ඒ පාසල්ලා ගෙදර බහ පොඩ්ඩක්. நாங்க ஆத்துல நிறைய தண்ணியை ஊத்தி இருக்கிறோம். ඒ කියන්නේ අපේ මේ ගංගේ ගොඩාක් වතුරු දාලා තිබෙනවා. අපි දැම්මා. පාලකුතුමා දැම්මලු. நல்லா கவனிங்க. හොඳ ඩවුන් කන් දෙන්න. வாழ்க்கையில අපේ ජීවිතේ எல்லாரும் மனிதர்கள். හැම කෙනාම මිනිස්සුયો. ஆமென். ආමෙන්. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. ஆமென். ආමෙන්. மனுஷன் தான். මිනිස්සුયો තමයි. தேவன் தேவன். දෙවියන් වහන්සේ දෙවියන් වහන්සේමයි. எதுவும் நன்மையா எங்களுக்கு தோன்ற இல்ல. කිසිම දෙයක් යාපතට අපිට තේරුන්නේ නැහැ. எது நன்மை என்று நாங்க போராடுகிறோம். කෝකද යාපත කියලා අපි පොරබදිනවා. பாருங்க, 7 வருஷத்துக்கு பிறகு ஒரு நண்பனை கண்டா අවුරුදු 7කට පස්සේ යාළුවෙක් මිත්‍රෙක් දැක්කොත් கையை எப்படி தட்டுவோம்? අත මේ වගේ පෙන්නු කරනවා. ஐயோ අයියෝ அப்பா අප්පා කිය. ஏய், හැයි டீய குடிப்போமே, අපි තේ එකක් බොමු. அப்ப கதைப்போமே. එතකොට අපි කතා කරමු. நீயும் போயிட்ட, ඔබත් ගියා. நீ வெளிநாட்டு போயிட்ட. ඔබ රට ගියා. ஐயோ, எனக்கு தொடர்ந்துச்சே பிரச்சனை. මට ආවනේ ප්‍රශ්නේ. சொல்ல மாட்டேன், கத்தர் என்னோட கூட வந்து நடத்தினாருன்னு சொல்ல மாட்டோம். දෙවියන් වහන්සේ මාසාව ඉඳලා මග පෙන්වුවා කියලා අපි කියන්නේ அது නැහැ. என்னண்டா, எங்கட வாழ்க்கையில அவரிடத்துல அன்பு கூறுவதற்கு சகலது நன்மையா இருக்கிறது நாங்க ஏற்றுக்கொள்றது குறைவு, ஏற்றுக்கொள்கிறது இல்ல. අපේ ජීවිතයේ අපි ප්‍රේම කරන තැනත්තා ළඟ ඉඳලා අපිට යාපතයක් එනවා කියලා අපි තේරුම් ගන්න නැහැ, කියන්නේ නැහැ. சொல்ல மாட்டோம். අපි කියන්නේ නැහැ. எப்படி நாங்க இந்த செய்தியை இப்ப கேட்கிறோம், மறந்து போயிடுவோம். මේ දේශනාව හානවා ඒක අමතක වෙලා යනවා. இந்தோட போயிரு. அவனுக்கு தெரியும், சத்துருக்கு தெரியும் எந்த இடத்துல உங்களை மறக்க பண்ணலாம்னு சத்துருக்கு தெரியும். සතුරට දන්නව කොතනද කොයි ස්ථානේද ඔයගලන්ට අමතක කරන්න පුළුවන් කියලා. நன்றாய் கவனிங்க. හොඳට අවුම්කම් දෙන්න. காலம் பொல்லாதது. කාලය නපුරුයි. எதுதான் நன்மை என்று எங்களுக்கு தோன்ற இல்ல. කෝකද යාපත කියලා අපිට තේරුම් ගත්තේ නැහැ. எது நன்மை என்று நாங்க போராடி கொண்டு தான் வாழ்றோம். කෝකද යාපත කියලා පොරබැඳිගෙන තමයි ජීවත් எங்களுடைய වෙන්නේ. வாழ்க்கையில கேள்விகள் தான் அதிகமா අපේ ජීවිතයේ ප්‍රශ්න අහන එක තමයි වැඩි. இன்னும் சொல்ல போனா வெறுப்பு
வெறுப்பு மிகுதியாயிற்று. එපාවීම වැඩි වෙලා. எங்களுக்கு ஏற்பட்ட காயங்கள், கண்ணீர்கள், குற்றம் சாட்டுதல், அம்பான வார்த்தைகள், நினையாத காரியங்கள், நன்மை பெற்றவங்க எங்களை விசாரிக்கல, நன்மை பெற்றவங்க நன்றியா இல்ல, இதெல்லாம் எங்களுக்கு வெறுப்பை கொண்டு අපේ ජීවිතේ උනා දේවල් කඳුළුද එපාවීමද මේ වගේ අපේ වරදට පත් කරන මේ වගේ දේවල් බලනකොට එපා වෙනවා අපිට. என்ன செய்யறேன்னு எங்களுக்கு தெரியாது. මොනවාද කරන්න කියලා අපිට දන්නේ எனக்கு නැහැ. எல்லாமே வாட்ஸ்அப்ல போன்ல இருக்கிற மாதிரி நிறைஞ்சி இருக்கு உள்ளுக்கு. මේ වගේ WhatsApp එකේ ෆෝන් එක තියෙනවා වගේ අපේ හදවතට පිරලා තිබෙනවා. நாங்க அடிக்கொரு முறை ஸ்ட்ரக் ஆகி கொண்டிருக்கிறோம். අපි හැම තිස්සෙම එමා වෙලාවෙම අපි ඇවිල්ලා ස්ට්‍රක් වෙනවා. என்ன ஒன்னும் செய்ய எங்களுக்கு முடியல. හැම කෝකක් අපිට කරන්න බෑ. என்ன அப்படித்தான் இங்க பிரசங்கம் கேக்குற நீங்க எல்லாம் அப்படித்தான் இருக்கீங்க. දේශනා හාන කට්ටිය මේ වගේ තමයි ඉන්නේ. ஸ்ட்ரக் ஆகி இருக்கிறீங்க. ස්ට්‍රක් වෙලා තිබෙනවා. நிறைஞ்சி இருக்குது. අපි මේ වැඩි වෙලා තිබෙනවා. ஏதோ ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், பாடுகிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துறோம். අපි කොයිදෝ අපි යාඥා කරනවා, නමස්කාර කරනවා, යාඥා කරනවා. இதுதான் எங்கட ஓட்டமா இந்த ஓட்டம் ஓடிட்டு. මේක තමයි අපි දිවිල්ල මේ වගේ දුවගෙන இந்த ඉන්නවා. நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வந்துட்டு මේ නවම්බර් මාස 30 වෙනිදා ආවා. ஆஸ்திரேலியால இருந்து ஒரு படம் வந்திருக்கு எனக்கு. ஆஸ்திரேலிයාවෙ ඉඳලා පින්තූරක් ආවා පාස්ටර්ට. ஒரு சிஸ்டர் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீயோட நின்று கிறிஸ்மஸ் நாளையோட தொடங்குதுன்னு படம் போட்டிருக்காங்க. ක්‍රිස්මස් ගහක් තියාලා ඒට දවසේ ඉඳලා ක්‍රිස්මස් පටන් ගන්නවා කියලා ෆොටෝ එකක් අල්ලලා. இப்ப இலங்கை நேரம் 9:15 சொன்னா මේ ලංකාවෙල 9යි කාලේ නා. 4:30 மணித்தியாலம் அண்டா 1:30 2 மணி பகலிப்ப. ඒ කියන්නේ දහවල් 1:00 இன்னும் கொஞ்சம் விடியறதுக்குள்ள கிறிஸ்மஸ் என்ன படம் போட்டிருக்காங்க. තව විනාඩියක මේක මේ එළි වෙනවා කියලා ක්‍රිස්මස් කියලා පින්තූරක් දාලා තිබෙනවා. கவனிங்க. හොඳට අවුම්කම් දෙන්න. சிலதை நாங்க என்ன செய்யறோம், உள்ளுக்கு வச்சிக்கொண்டே அடுத்த கட்டத்துக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம். අපි සමහරක් ලාවේ හැතිලේ තියාගෙනම අනිත් කොටසට අපි දුවනවා. இதனால தேவனை மகிமைப்படுத்துற மாதிரி எங்கட வாழ்க்கை இல்ல. මේ ආකාර මේ හින්දා අපි දෙවියන් වහන්සේට මහිමයට පත් කරනවා කියලා පේන්නේ නැහැ. தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிற மாதிரி எங்கட வாழ்க்கை දෙවියන් இல்ல. වහන්සේට ප්‍රථම ස්ථාන දෙන එක අපිට පේන්නේ නැහැ. தேவனுடைய காரியத்தை முக்கியத்துவப்படுத்துற மாதிரி எங்கட வாழ்க்கை இல்ல. දෙවියන් වහන්සේ කාරණාව වැදගත් විදිහට අපි සලකන එක පේන්නේ නැහැ. ஒரு பாஸ்டர்ட மகன் சொன்னானா, එක පාලකවරයෙක් පුතා කිව්වා. பாஸ்டர்மார் கத்தி கத்தி பிரசங்கம் பண்ணுவாங்க சபைக்கு வாவான்னு சொல்லி. පාලකවරු මේ කියනවල් දේශනා කරන සභාවට එන්න කියලා. வந்தா தானே தசமபாகம் வரும், ආවොත් නේ දසෙන් කොටස එන්නේ. காணிக்க வரும். පඬුරු එන්නේ. அதுக்கு தான் பாஸ்டர்மார் கத்துறாங்க. ඒකට තමයි පාලකවරු කෑ ගන්නෙ. அவருடைய வாழ்க்கையில வெறுப்பு உண்டா ரெண்டா? එයාගේ ජීවිතේ එපාවීමක් වෙනවා කියන්නේ. அவங்களோட தகப்பண்ட வாழ்க்கையில வெறுப்பு உண்டா ரெண்டா? එයාගේ පියාගේ ජීවිතේ එපාවීමක් වුණා அந்த කියන්නේ. ஊழியத்தில் அவர் கடந்து போற பாதை உண்டா ரெண்டா? එයාගේ සේවයේ ජීවිතයේ ගමන් කරන එකක්ද දෙකක්ද? ஒரு பாஸ்டர் மகன் வீட்டை விட்டு வீட்டுக்கு தெரியாம கொழும்புக்கு வந்து ஒளிஞ்சிட்டான். එක පාලකවරගේ පුතා ඒ ගෙදරට දන්නේ නැතුව කොළඹට හැවිල්ලා ඇංගිලා ඉන්නවා. எனக்கு ஊழியமே வேணான்ட்டான். මට සේවෙම එපා. கவனிங்க. හොඳට ඇහුම්කන් දෙන්න. இன்னைக்கு இதுதான் எங்கட வாழ்க்கை ஸ்ட்ரக் ஆயிட்டோம். මේක තමයි අපේ ජීවිතේ ස්ට්‍රක් වෙලා තිබෙන්නේ. எப்படி? කොහමද? எல்லாம் நிறைஞ்சிருக்கு. හැම දෙයක්ම පිරීලා තිබෙනවා. எங்களுக்கு எதுவும் நன்மை என்று விளங்குது இல்ல. කෝකද යාපත කියලා අපිට තේරෙන්නේ නැහැ. அடுத்தது நன்மை எது நன்மை என்று போராடி கொண்டிருக்கிறோம். කෝකද යාපත කියලා පොර බැඳගෙන තිබෙනවා. நன்றாய் கேளுங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில අnder ඇහුම්කන් දෙන ක්‍රිස්තියානි ජීවිතේ ஒவ்வொரு தகப்பன்மார், தாய்மார், வாலிப பிள்ளைகள் உங்களுடைய இருதயத்தில் எழுதுங்க. පියවරුන්ද දරුවන්ද තරුණ දරුවන්ද ඔයගලගේ හදවතේ ලියා ගන්න. கேட்டுக்கொள்ளுங்க, எல்லாமே அவருடைய திட்டத்துக்கு உள்ளே நடக்கிறது. හැම දෙයක්ම දෙවියන් වහන්සේගේ කාරණාවට කැමැත්තට ලෙස තමයි වෙන්නේ. இல்ல, அவருடைய தீர்ணையா? திட்டத்துக்கு உள்ளே தான் ඒ நடக்கிறது. තීරණය තුල තමයි තිබෙන්නේ. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. சொல்ல கஷ்டமா இருக்கா? කියන්න අමාරුද? ஆமென். ආමෙන්. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. சொல்ல கஷ்டமா தான் இருக்கும். කියන්න අමාරුයි. அவருடைய திட்டத்துக்கு உள்ளதான் நடக்குது. උන්වහන්සේගේ තීරණය ඇතුලේ තමයි තිබෙන්නේ. எங்கட கிறிஸ்தவனுக்கு விதியும் இல்ல, சதியும் இல்ல, சந்தர்ப்ப சூழ்நிலையும் இல்ல, அதிர்ஷ்டமும் இல்ல. අපේ ක්‍රිස්තියානි කට්ටිය කිසිම දෙයක් මේ ඒ කියන්නේ මේ இரணமத் ඉරණමක් නැහැ. சந்தர்ப்ப சூழ்நிலையும் இல்ல. අවස්ථාවක් වාතාවරණයක් නැහැ. அவனுக்கு அதிர்ஷ்டம், எனக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னும் இல்ல. එයාට ඇවිල්ලා කියන්නේ ජයග්‍රහණ මට ජයග්‍රහණ නැහැ. லக்கி එයාට ලකි. அதிஷ்டான එයාට அதிஷ்டான මට அதிஷ்டான නැහැ. இல்ல, ஏதோ அது ஆவிகள் எங்களை கட்டுப்படுத்துகிறதா? කිසිම ආත්මයක් අපිව මේ පාලනය කරනවාද? அப்படித்தான் நாங்க இருக்கிறோம். ඒ වගේ තමයි අපි ඉන්නේ. இப்பவும் நாங்க அந்த பயம். අදත් අපිට ඒ භය.
எங்கட பெரியம்மா சொல்லுவா පාලකතුමා ලොකු අම්මා කියනවා. வலது கண் துடிச்சா உண்டு, ඒ කියන්නේ දකුණු හැ මේ දැඟලුවා නම් அது ஒரு பிரச்சனை. ඒක ප්‍රශ්නයක්. இடது கண் துடிச்சா இன்னொரு பிரச்சனை. වම් පැත්තේ මේ ඇස් මේ දඟලනවා නම් ඒ තව ප්‍රශ්නයක්. வீட்டை விட்டு வெளியே போகல பூனை குறுக்க போனா அது ஒரு பிரச்சனை. ගෙදර ඉඳලා එළියට යනකොට පූසා යනවා නම් ඒකත් ප්‍රශ්නයක්. அம்மா பார்த்து மகள் சொல்றா, අම්මා බලලා දුව කියනවා கவனம் வாயை காத்துக்கொள்ளணும். මේ බලාගෙන කට පරිස්සම් කරගන්න. ஏன் හැයි புள்ள என்ன சொல்ற, நான் போறேன். ළමයා කියනවා මම යනවා කියලා. அம்மா சொல்றா போயிட்டு வாரேன்னு சொல்லு. අම්මා කියනවා දරුවට ගිහිල්ලා එන්නම් කියන්න කියලා. சொல்லுங்க ஆமென். කියන ආමෙන්. ஆமென். ஆமென். இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை பிரயாணம் சரியில்லை. අද හංගාරවාද ගමන් කරන එක හරි නැහැ. புதன்கிழமை பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காத ஒவ்வொரு கிழமையும் புதன்கிழமை இருக்கு. බදාදා දවසට මේ රත්තරන් අම්මුණතරි මේක බදාදා හම්බෙන්නේ නැහැ කියලා. ஒவ்வொரு கிழமையும் புதன்கிழமைன்னு ஒன்று வருது. හැම සතියෙම බදාදා එනවා. ஐயோ தடுக்கி விழுந்துட்டீங்களா? අයියෝ වැටුණාද? ஐயோ கொஞ்சம் உட்காருங்க உட்காருங்க. පොඩ්ඩක් ඉඳ ගන්න පොඩ්ඩක් ඉඳ ගන්න. அவர் தான் தடுக்கி விழுந்தார். එයා තමයි වැටුනේ. கடவுளா விழுந்தாரு. දෙවියන් වහන්සේද වැටුනේ. இன்றைக்கு அந்த மூட நம்பிக்கைகள் மூட காரியங்கள் பெருகி கொண்டே இருக்கு. මේ වගේ ප්‍රඥාව මේ වගේ වැඩි වෙනවා. மூட நம்பிக்கைகள் பெருகி இருக்கு. ඒ කියන්නේ මේ මෝඩකම වැඩි වෙනවා. பெருகிட்டு ඒක වැඩි වෙලා இவ்வளவு තිබෙනවා. கம்ப்யூட்டருக்கு மூட நம்பிக்கை இல்லை. මේ කම්පියුටර් වල මේ වගේ ඇදහිල්ලක් නැහනේ. அது மனுஷன் மூட நம்பிக்கை உள்ளவன் மூட நம்பிக்கை உள்ளவன் தான் கம்ப்யூட்டர் லேப்டாப்பை உண்டாக்குனவன். මනුෂ්‍යයා තමයි මේ කම්පියුටර් ලැප්ටොප් එක මේ කරේ. அதிசயம், ඒක අදිස්සියක්. அதிஷ்டான අදිස්ථානයක්. உண்ட நம்பர் என்ன? ඔයා නම්බරේ මොකද්ද? ஒருத்தர் சொன்னார் 8லியா பிறந்த என்றார். එක්කෙනෙක් කිව්වා 8 වෙනිදාද මේ ඉපදුනේ. ஐயோ கவனம் கவனம் கவனம். අයියෝ පරිස්සමෙන්. உண்ட கடை நம்பர் என்ன? ඔයාගේ කඩේ නම්බරේ මොකද්ද? 8ஆம் தேதி. 8. எப்ப අද වේනම්. கடையை மாத்தேன்டார். කඩේ වෙනස් කරන්න. நல்லா கேள். හොඳට හැවුම් ஒருத்தர் කන්න. சொன்னார் வீடுதான் பிரச்சனை என்றார். එක්කෙනෙක් කිව්වා මේ ගේ තමයි ප්‍රශ්නේ. நான் கேட்டேன் நீதான் பிரச்சனை, வீடு ஒரு நாளும் பிரச்சனையா இருக்கா? මම කියන්නේ ඔයා තමයි ප්‍රශ්නේ, ගෙදර ගෙයක් ප්‍රශ්න නෙමෙයි. ஆமென். ආමෙන්. நீதிமான் இருக்கிற இடத்துல கர்த்தர் இருந்தா அங்க என்ன பிரச்சனை இருக்கு? ධර්මිෂ්ඨයා ඉන්න තැන දෙවියන් වහන්සේ ඉන්නවා. එතන මොනවාද තියෙන්නේ? பாவம் சாபம் எல்லாமே அவர் அகற்றிட்டு விட்டாரு. පාපේ සාපේ දෙවියන් වහන්සේ ඉවත් කරා. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. ஆமென். ආමෙන්. எல்லாம் அவருடைய திட்டத்துக்கு கீழே தான் நடக்கும். උන්වහන්සේගේ තීරණය තුල තමයි තිබෙන්නේ. அவர் திட்டத்துக்கு கீழே. උන්වහන්සේගේ තීරණය හැතුල. ஒருத்தர் கால் பண்ணி சொன்னா சரியா 10 ஒண்டுக்கு வாங்க வீடு பால் காய்க்க போறோம். එක්කෙනෙක් කෝල් කරලා කිව්වා 10 එකට එන්න, එතකොට තමයි කිරි උතුරන්න පුළුවන් කියලා. நாங்க ஏன் 10 ஒண்டு? පාලකතුමා ඇයි 10 ஒன்று එක? 10 இல்லாட்டி 10க்கு வான்னு சொல்லு. එක්කෝ 10ට නැත්නම් 10ට එන්න. இல்ல இல்ல அதுதான் எங்கட பெரியம்மா அவங்க சொன்னாங்க. ඒක තමයි අපේ ලොකු අම්මලා කිව්වේ. நான் அந்த டைம் போக இல்ல. ඒ වෙලාවට පාලකතුමා ගියේ නෑ. நாங்க நீதிமான்கள். අපි ධර්මිෂ්ඨයෝ. ஆமென். ආමෙන්. ஆமென். ආමෙන්. நீதிமான் இருக்கிற இடத்துல கர்த்தர் இருக்கிறார். ධර්මිෂ්ඨයා ඉන්න තැන දෙවියන් වහන්සේ ඉන්නවා. நீதிமான் இருக்கிற இடத்துல கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். ධර්මිෂ්ඨයා ඉන්න තැන ස්වාමීන් වහන්සේ වාසය நீதிமான் இருக்கிற කරනවා. இடத்துல கர்த்தர் உலாவுகிறார். ධර්මිෂ්ඨයාගේ නිවස දෙවියන් වහන්සේ සැලසෙනවා. ஆமென். ආමෙන්. நன்றா கவனிங்க. හොඳට අවුම්කම් දෙන්න. இன்னைக்கு எல்லாமே இருதயத்துல வாட்ஸ்அப் மாதிரி ஸ்ட்ரக் ஆயிட்டு. අද හැම දෙයක්ම හදවත තුල WhatsApp වගේ ස්ට්‍රක් වෙලා இதனால තිබෙනවා. வியாதி, මේ නිසා රෝගය, இதனால கேள்வி, මේ හින්දා ප්‍රශ්න, இதனால போராட்டம், මේ හින්දා පොරබැඳීම්, இதனால வீட்டுக்குள்ள வழக்கு, මේ හින්දා මේ ගෙදර තුල මේ රණ්ඩු දබර, නඩු, வீட்டுக்குள்ளே வழக்கு, ගේ ඇතුළම නඩු, யுத்தம். යුද්ධය. நல்லா கேளுங்க. හොඳට අවුම්කම් දෙන්න. ஆண்டவருடைய வார்த்தை அழகா சொல்லுது. கேட்டுக்கொள்ளுங்க. நான் 7 வயசுல பாடமாக்கின வசனம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலது நன்மையா இருக்கிறது. පාලකතුමා අවුරුදු 7 පාඩම් කරපු වචනේ උන්වහන්සේ කැඳවව කට්ටිය ප්‍රේම කරන කට්ටිය උන්වහන්සේ යාපතට ලෙස කරනවා කියලා. ஆமென். ආමෙන්. அந்த வார்த்தை இன்னும் இருதயத்துல 7 வயசுல எனக்கு சண்டே ஸ்கூல் டீச்சர் சொல்லி கொடுத்த வார்த்தை. ඒ සන්ඩේ ස්කූල් ටීචර් පාලකතුමාට කියලා දුන්නා ඔය වචනේ. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை. නමුත් දෙවියන් වහන්සේගේ වචනේ. ஆமென். ආමෙන්. அப்படியா இருந்தால் එහෙනම් கிறிஸ்தவனே சபையே இந்த நவம்பர் மாதம் 30ஆம் தேதி 29, 28, 27 எங்க தேசத்துல நடந்ததை நினைத்து ஒன்றன
தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எல்லாமே இருக்கிறது. මේ උනා දේවල් 27 දවස්වල උනා දේවල් එක දෙයක් දැනගන්න උන්වහන්සේ තුල තමයි හැම දෙයක්ම තිබෙන්නේ. උන්වහන්සේ පාලන යටද තමයි උන්වහන්සේගේ පාලනය යට. ஆமென். ආමෙන්. இரண்டாவது இதுதான் முக்கியம், கேட்டுக்கொள்ளுங்க. මේක තමයි වැදගත්. அவருக்கு ஒப்பாக மாறுறதுக்கு தான் இதெல்லாம் நாங்க கடக்க வேண்டும். උන්වහන්සේ වගේ වෙන එක තමයි මේ ඔක්කොම වෙන්නේ. ஆமென். ආමෙන්. யாருக்கு ஒப்பா மாறணும்? කාටද අපි වෙන්න ඕනේ? யாருக்கு? කා වෙනුද? பாருங்க, எந்த மதமா இருந்தாலும் எந்த மனிதலா இருந்தாலும் கிரவுண்ட்ல போய் எல்லாரும் ஒண்டா தான் இருக்கிறாங்க. කොයි ආගමද කොයි මිනිස්සුද ග්‍රවුන්ඩ් එකේ කියලා එකට තමයි ඉන්නේ. ஸ்டேடியத்துல ஒண்டா தான் இருக்கிறாங்க. ස්ටේඩියම් එකේ එකට තමයි ඉන්නේ. கோவில்ல எல்லாரும் ஒண்டா தான். කෝවිලේ එකට තමයි ඉන්නේ. இதெல்லாம் வரலாற்று எல்லாம் ஒண்டா இருக்குமா? මේ එන්න නැත්තම් එකට හිඳිද? நன்றா கேளுங்க. හොඳට අවුම්කම් දෙන්න. கிறிஸ்து யார்? දෙවියන් වහන්සේ කවුද? அன்புள்ளவர், ප්‍රේම කරන එක්කනේ. பண்புள்ளவர், උන්වහන්සේ ගුණ ආකාරයි. பரிசுத்தமுள்ளவர், සුද්ධවන්ත. நியாயமுள்ளவர், කියන්නේ ධර්මිෂ්ඨයා. நீதியுள்ளவர். ධර්මිෂ්ඨකම அவரை තියෙන மாதிரி එක. மாறுறதுக்கு தான் இதுக்கெல்லாம் நாங்க முகம் கொடுக்கணும். උන්වහන්සේ වගේ පරිවර්තන වෙන්න තමයි උන්වහන්සේ මේ වගේ දේවල් අනුමත කරන්නේ. கொடுக்கிறவரும் அவர், எடுக்கிறவரும் அவர். දෙන්නාවුත් දෙවියන් වහන්සේ ගන්නෙත් දෙවියන් වහන්සේ. ஆமென். ආමෙන්. ஆமென். ஆமென். அவருக்கு ஒப்பாக, அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாறுறதுக்கு தான் இந்த காரியங்கள். උන්වහන්සේගේ රූපය වෙනුවෙන් පරිවර්තන වෙන්න තමයි මේ වගේ දේවල් වෙන්නේ. இன்னைக்கு கிறிஸ்தவனும் மாம்சத்துக்கு உட்பட்டு வாழுகிறான். අද ක්‍රිස්තියානි කට්ටියත් මාංශයට වගේ තමයි ජීවත් වෙන්නේ. ஆக்கினைக்கு உட்பட்டு வாழ்றான். දඬුවමට හැතුව තමයි ජීවත් වෙන්නේ. தண்டனைக்கு உரியவனா தான் வாழ்றான். දඬුවමට හැතුව ජීවත් වෙනවා. கிறிஸ்துக்கு உட்பட்டவன் ஆவிக்கு உட்பட்டவனா இருக்கும். ක්‍රිස්තියානි එක්කෙනෙක් ආත්මෙක් තුල ඉන්න ඕනේ. எங்களுக்கு இருக்கிற இலக்கு என்ன தெரியுமா? கிறிஸ்துவின் சாயலாய் மாறணும். අපේ තියෙන හරමුණ ඇවිල්ලා දෙවියන් වහන්සේගේ රූපය ආකාරය වෙන්න ඕනේ. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. ஆமென். ආමෙன். இதுதான் எங்களுடைய வாழ்க்கையில பதில். මේක තමයි අපේ ජීවිතේ පිළිතුර. அந்த போதருடைய மனைவி சொன்னா, ஐயோ நாங்க பட்ட பாடு வேதனை காயம், அது இல்ல, அதெல்லாம் பெருசு இல்ல, அத தன்னை உயர்த்துறா. ඒ පාලකවරේ භාර්යාව කිව්වා වුණාවේ මේ දුක සහිතද ඒක නෙමෙයි, ඒක යාගේ වගේ. එයාව උසස් කරනවා. එයාව උසස් කරනවා. சபையை உயர்த்துறா. ඒ සභාව උසස් தேவனை කරනවා. உயர்த்தல. දෙවියන් වහන්සේ උසස් இதுக்கூடாக කරනවා. நீ மாறினியா? මේ තුල ඔබ වෙනස් වුණාද? சிலுவையில இயேசு இருக்கிறார். කුරුසියේ යේසුස් වහන්සේ ඉන්නවා. கேளுங்க, தலையில முள்முடி, ඒ කටු මේක දාලා තිබෙනවා. கையில ஆணிகள், ඒ දැහැත හැනගස්සලා கால்ல තිබෙනවා. ஆணிகள், කකුලේ හැනගස්සලා තිබෙනවා. எல்லாமே காயம். හැම දෙයක්ම තුවාල වෙලා තිබෙනවා. ஈட்டினால மனுஷத்தன்மையை மறந்து ஈட்டினால இயேசுடைய இருதயத்துல குத்துனாங்க. ඒ හදවතේ ඇනලා තිබෙනවා. மனித தன்மையை மறந்து குத்துனாங்க. මනුෂ්‍ය ගුණාංගයේ අමතක වෙලා හැනලා තිබෙනවා. அதுல வந்த தண்ணியும் ரத்தமும் ஒரு குருடனை குணமாக்குது. ඒ තුල හාවවු ලේද වතුරද එක අන්ධයෙක්ව සුව කරා. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. ஆமென். ආමෙන්. எந்த இடத்துல? எந்த இடத்துல? කොයි ස්ථානේද? சிலுவையில. කුරුසියේදී. உனக்கு செஞ்சா எப்படி இருக்கும்? අද ඔයගලන්ට කරා නම් කොහොම හැතිද? நீ கிறிஸ்துவ போல மாறியா இருக்க. ක්‍රිස්තු යේසුස් වහන්සේ වගේද වෙලා තිබෙන්නේ? கிறிஸ்துவின் சாயலா இருக்கிறியா? යේසුස් වහන්සේගේ රූපය වගේ වෙලා තිබෙනවද? எல்லாம் நடக்குது. ඇයි මේ වගේ වෙන්නේ? நான் திருந்த, நாங்க திருந்த. අපි පසුතැවිලි වෙන්න මම පසුතැවිලි වෙන්න. எதெண்ட ஓகொள்ள எதெண்ட. நாங்கள் திருந்த நீங்களும் திருந்துவதற்கு. சொல்லுங்க ஆமென். 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 இயேசு கல்லனை பார்த்து சொல்றார். යේසුස් වහන්සේ ඔරාව බලලා කියනවා. ஒருத்தன் சொல்றான், ஐயோ நீயும் எங்களோட இருக்கிறீயே. එක්කෙනෙක් කියනවා අයියෝ ඔයා තප සමග ඉන්නවා නේද? ஒருத்தன் சொல்றான், என்னை நினைத்தர். එක්කෙනෙක් කියනවා මාව සිතන්න. ஆமென். ආමෙන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். இயேசுவ மாதிரி பார்க்கிறதுக்கு ஒரு மனுஷன் இல்ல. යේසුස් වහන්සේ වගේ බලන්න එක මනුෂ්‍යෙක්වත් නැහැ. இயேசுடைய இருதயத்தை புரிந்து கொள்றதுக்கு மனிதர் இல்ல. යේසුස් වහන්සේ අදවත දකින්නව එක්කෙනෙක් නැහැ. அதுதான் தாவீத சொல்றாங்க, தேவனுடைய இருதயத்தை புரிந்த ஒரு மனிதன். ඒක තමයි දාවීද් බලලා කියන්නේ දෙවියන් වහන්සේ අදවත දැනගත්තා වූ මිනිසෙක්. ஆமென். ආමෙන්. இதெல்லாம் ஏன் நடக்குது? මේ එක්ක මොනාටද සිදු වෙන්නේ? நாங்க இயேசுவை போல மாற. අපි යේසුස් වහන්සේ ලෙස පරිවර්තන වෙන්න. கேட்டுக்கொள்ளுங்க, நாங்க இயேசுவை மாத்த இல்ல, நாங்க இயேசுவை போல மாற. එකක් කවුන්කම් දෙන්න අපි යේසුස් වහන්සේ වෙනස් කරන්න නෙමෙයි අපි යේසුස් වහන්සේ වගේ පරිවර්තන වෙන්න. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. எவ்வளவு நல்ல
கிறிஸ்தவ வாழ்க்கை தெரியுமா உங்களுக்கு? කොච්චර යාපත ක්‍රිස්තියානි ජීවිතේද? இயேசுவை போல மாறு. යේසුස් වහන්සේ වගේ වෙන්න ඕනේ. பரிசுத்தத்துக்காக விதைக்க. අපේ සුද්ධවන්ත ලෙස ජීවත් தேவனுடைய වෙන්න. இருதயத்தை புரிந்து வாழ. දෙවියන් වහන්සේගේ හදවත තේරුම් කරලා ජීවත් වෙන්න. தேவனுக்காக வைராக்கியமா இருக்க. දෙවියන් වහන්සේ වෙනවා අපි ජීවත් වෙන්න. மாம்சத்துக்கு உட்பட்டு நடக்க அல்ல. ආම්ස වෙනව ජීවත් වෙන්න නෙමෙයි. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. கர்த்தர் அவ்வளவு வல்லமை உள்ளவர். දෙවියන් වහන්සේ යාපත් இப்ப බලවත්. நீங்க அவர் ஞானமற்றவரா? දැන් ඉතන්න උන්වහන්සේ ප්‍රඥාව නැති එක්කෙනෙක්ද? தயை பாராட்டாதவரா இருக்கிறார். කරුණාව නැති එක්කෙනෙක්ද? அன்பற்றவரா இருக்கிறார். ප්‍රේමේ නැති එක්කෙනෙක්ද? தவறிழைக்க கூடியவரா இருக்கிறார். වැරදි කරන එක්කෙනෙක්ද? ஞானமற்றவரா இருக்கிறார். ප්‍රඥාව නැති එක්කෙනෙක්ද? நாங்க தான் இப்படி வாழ்றோம். අපි තමයි ඒ ආකාර ජීවත් நாங்க වෙන්නේ. தயை பாராட்டாதவங்களா வாழ்றோம். අපි කරුණාව පෙන්눔 කරන්න නැති මිනිස්සු වගේ ඉන්නවා. அன்பற்றவர்களாக வாழ்றோம். ප්‍රේමේ නැති මිනිස්සු වගේ. தவறிழைக்க கூடியவர்களாக වැරදි කරන කට්ටිය. ஞானமற்றவர்களாக வாழ்றோம். ප්‍රඥාව නැති කට්ටිය. நல்லா கவனிங்க. හොඳට ඇහුම්කන් දෙන්න. இந்த நவம்பர் 30ஆம் தேதி உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. මේ නවම්බර් මාසේ 30 වෙනිදා ඔයගලන් මේ තේරුම් ගන්න. இவர் என்ன காயப்படுத்தினாரா? මෙයා මට මේ තුවාල කරාද? வேதனைப்படுத்தினாரா? මාව වේදනාවට පත් කරාද? நான் கிறிஸ்துவின் சாயலா மாற எனக்கு அது நடக்கிறது. මාව යේසුස් වහන්සේගේ රූපේ හනුව පරිවර්තන වෙන්න තමයි මේවා වෙන්නේ. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. தாவீது சொல்லுகிறான், තාවිත් තුමා කියනවා ஆண்டவர் இவன் என்ன தூசிக்க அனுமதிச்சா ஓகே நோ ப்ராப்ளம். මෙයා මාව වේදනාවට පත් කරන්න වැරදි පත් කරන්න දෙවියන් වහන්සේ අනුමත කරන්න කමන්නේ ස්තුති වේවා. பரவாயில்லை. කමන්නේ. யோபுவை பாருங்க. යෝබ් තුමාව බලන්න. கர்த்தர் தான் காரணம். ස්වාමීන් වහන්සේ තමයි කාරණාව. காயப்படுத்த கர்த்தர் தான் காரணம். මේ වේදනාවට පත් කරන්න තුවාල වෙන්න දෙවියන් වහන්සේ තමයි කාරණාව. சத்துருக்கு கொடுத்தது கர்த்தர் தான். සතුරාට දුන්නේ දෙවියන් වහන්සේ තමයි. அவன் வாயில பாவம் வரவே இல்லை. ඔහුගේ මුඛේ කිසිම පවක් ආවේ නැහැ. அவன் கர்த்தரை ஸ்தோத்தரிச்சான். ඔහු ස්වාමීන් වහන්සේ ස්තුති කරා. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. ஆமென். ආමෙන්. நாங்க இன்னும் இறங்கணும். අපි බහින්න ඕනේ. நாங்க தாழ்த்தணும். අපි යටත් කරන්න ඕනේ. எங்கட மூளையில ஓடக்கூடாது. අපේ මොලේ දුවන්න නරකයි. அப்பே முளைந்து අපේ මොලෙන් දුවන්න எங்கட නරකයි. அறிவுல ஓடக்கூடாது. අපේ ප්‍රඥාවෙන් දුවන්න නරකයි. நாங்கத்தான் குறை உள்ளவங்க. අපි තමයි අඩුපාඩු මිනිස්සු. நாங்கத்தான் குற்றம் உள்ளவங்க. අපි තමයි වැරදිකාරයෝ. நாங்கத்தான் திருந்த අපි வேண்டியது. තමයි පසුතැවිලි වෙන්න ඕනේ. நாங்க என்று சொல்லாத நான் என்று சொல்லு. අපි නෙමෙයි මම. தாவீது சொல்ற நான் தான் பாவம் செய்தேன். තාවිත්තුමා කියනවා මම තමයි පව් நான் කරේ. தான் திருந்தணும். මම තමයි පසුතැවිලි நான் වෙන්න தான் ඕනේ. மனம் திரும்பணும். මම තමයි පසුතැවිලි நான் වෙන්න தான் ඕනේ. உணரணும். මම තමයි நான் හැරෙන්න தான் ඕනේ. விட்டு கொடுக்கணும். මම තමයි මේ අත්තරින්න உன் ඕනේ. வாழ்க்கையில ஒரு இழப்பு வந்தா நீ எப்படி துடிப்ப? මේ වගේ වේදනාවක් අපේ ජීවිතේ ආවනම් කොහොමද අපි මේ වෙන්නේ? අපේ ජීවිතේ අයිවිමීවක් ඇති වුණා නම් කොහොමද අපි ජීවත් වෙන්නේ? எங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரிவு வந்தால் எப்படி நாங்கள் வேதனைப்படுவோம்? இழப்பு இழப்பு வந்தால் எப்படி இருப்போம்? අපි කොහොමද ඉන්නේ? மற்றவனுக்கு வரකල எப்படி இருப்போம்? අනිත් කට්ටිය එනකොට අපි කොහොමද ඉන්නේ? தேசம் දේශය புலம்புது. දේශය පැලෙනවා. தேசத்தை கர்த்தருடைய கரத்துல கொடுத்திருக்கார். දෙවියන් වහන්සේගේ දේශය අපිට අතට දීලා තිබෙනවා. எங்கட கரத்துல கொடுத்திருக்கார். අපේ අතට දීලා තිබෙන්නේ. நாங்க பிளவிட்டுட்டோம். අපි වැරදි කරා. இந்த வருஷம் நவம்பர் 30 வரைக்கும் எனக்காக என் மனைவிக்காக என் பிள்ளைக்காக சுயத்துக்காக என் விருப்பத்துக்காக வாழ்ந்துட்டோம். අපි මේ නෝවම්බර් මාස 30 වෙනිදා වෙනකන් අපි වෙනුවෙන් අපේ පවුල් වෙනුවෙන් අපි වෙනුවෙන් අපි ජීවත් වුණා. கடவுள் பக்கம் எங்கள்ட்ட இல்ல. දෙවියන් වහන්සේගේ පැත්තේ නැහැ. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வாரதுனால நீ கடவுளை தேடுறேன் இல்ல. අපි ඉරිදාට විතර නමස්කාරයට එනවා කියලා දෙවියන් වහන්සේ හොයන நீ කම නැහැ. வீட்ல ஜெபிக்கிறதுனால உன்னுடைய வாழ்க்கையில சுயம் இல்ல இல்ல. ඔබ ගෙදර යාඥා කරනවා කියලා ඕගලන්ගේ ජීවිත සුවය කැමැත්ත නැතුව නෙමෙයි. உனக்கண்டு வரக்கல எப்படி இருக்கு, மற்றவனுக்கு வரக்கல எப்படி நீ பாக்குற, தேவன் எப்படி பாக்குறார்? ඔබට එනකොට අනිත් කටි එනකොට කොහොමද බලන්නේ කියලා දෙවියන් වහන්සේ බලනවා. உனக்கு வரக்கல நீ எப்படி பாக்குற, அடுத்தவனுக்கு வரக்கல எப்படி இருக்கிற? ඔබට එනකොට කොහොමද බලන්නේ අනිත් කටියට එනකොට කොහොමද බලන්නේ? சரி, இந்த நாட்கள எத்தனை குடும்பங்கள் எத்தனை பேர் உபவாசித்து ஜெபிச்சீங்க தேசத்துக்காக? මේ දවස්වල කී දෙනෙක්ද නිරාරේ ඉඳලා යාඥා කරාද දේශය වෙනුවෙන්? எங்க கோழி இருக்கு, எங்க இறைச்சி இருக்கு, எங்க மரக்கறிப்பை எடுக்கலாம், எங்க தேங்காய் வாங்கலாம்னு ஓடி திரிஞ்ச. කොයිද කියලා කුකුල් මස් ගන්න පුළුවන් එළවලු ගන්න පුළුවන් කියලා හොයාගෙන ගියා. வெடிவை என்று ஓடுன, குடியிருම என்று ஓடுன. අදාව ඒක වැඩි වෙයි කියලා දිව්වා. கவனிங்க. හොඳට අයුම් කන් දෙන්න. எப்ப நீ கிறிஸ்துவ போல மாற போற? කවදාද ක්‍රිස්තුස් වගේ ඔගලා වෙනස් වෙන්න යන්නේ?
இதுக்குத்தான் මේකට பவுல் තමයි கண்டு கொண்டான். පෞල්තුමා දැක්කා அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கும் ඔහුගේ තීරණය හනුව කැඳවපු කට්ටිය அன்பு செய்கிறவர்களுக்கும் ප්‍රේම කරන්නවුන්ට சகலது நன்மையாய் හැම දෙයක්ම යාපතට ஆமென். ආමේන් நீயும் உலகத்தார் மாறி நடந்து கொள்ள ඔබත් ලෝකාකාර මිනිස්සු වගේ ඇසරෙන්න එපා இந்த வருஷத்தோடு இதை அடக்கம் பண்ணிவிடு. මේ අවුරුද්දම මේක භූමිදාන කරන්න கிறிஸ்து மகிமையில நிக்கிற மாதிரி அந்த மகிமைக்காக நில். දෙවියන් වහන්සේ කොහොමද මහිමයට නැගිටලා තිබෙන ඒ වගේ ඔයගලන් මහිම තුල නැගිටින්න என்னோட சேர்ந்து இந்த வசனத்தை சொல்லுங்க எல்லாரும். මේ වචනේ කියන්න පාලකතුමාත් එක්ක அன்றியும் சொல்லுங்க, කියන්න அன்றியும் එබැවිත් அவருடைய ස්වාමීන් වහන්සේගේ தீர்மானத்தின்படி තීරණය අනුව அழைக்கப்பட்டவர்களாய் කැඳවපු ලවපු කට්ටිය அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ස්වාමීන් වහන්සේට ප්‍රේම කරන சகலதும் කට්ටියට සෑම දෙයක්ම நன்மையா இருக்கிறது. යාපතට கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். உற்சாகமாய் தட்டுவோம், உற்சாகமாய் தட்டுவோம். තවත් දෙවියන් වහන්සේ මහිමයටපත් කරමු கடவுளுக்கே மகிமை. දෙවියන් වහන්සේට මහිමය கர்த்தர் உங்களை ස්වාමීන් ஆசீர்வதிப்பார். වහන්සේව ආශිර්වාද කරයි